அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம சென்னை ஈசிஆர் சைட்டில் இருக்கோம். அன்றைக்கி பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நல்ல மழை, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. இப்போ இந்த வாரம் மழை இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஷார்ட்ரு போட்டு காலம் போட்டுடலாம் அப்படின்னு ரெடியாக பண்ணிடுவோம். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஷார்ட்ரு போடும்போதே என்ன விஷயம் கவனிக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வந்து சென்னை சைட்லேருந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து வேலை செய்யணுனாலோ கன்சல்டிங் பண்ணணுனாலோ நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான வாஸ்துபடி பிளானு, ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதை நம்மளுடைய சைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஏரியாவில் மண் இருந்ததெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. வந்து ஃபுல்லாக கன்சல்டேஷன் நல்லா பக்காவாக 3 ரவுண்ட் பண்ணோம். 2 நாள் பண்ணாங்க. அன்றைக்கி வீடியோ பார்த்தது அடுத்த நாள் வந்து பண்ணி இப்போ கன்சல்டேஷனுக்கு நல்லா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிது. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து தொடர்ந்து தண்ணி ஃபுல்லாக நின்றுச்சு. அந்த வந்து ஆள் வச்சு தான் தண்ணியெல்லாம் இறச்சி விட்டோம். அதனால தான் ஒரு மாதிரி சேவ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்ன பண்ணிகிட்டோம்னா காலம் லேப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காலம் லேப்பிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஷார்ட்ருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட்ரு போட்டு நாளைக்கு வந்து பெட்டி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சில்ட் ஃப்ளோர் தான், கார் பார்க்கிங் தான். இங்கே வந்து லிஃப்ட்டு படிக்கிட்டு வர ஏரியா மட்டும் இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் போய் கொடுக்குறோம். அது மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எல்லா கிரிட்டோட இனங்களும் கட்டியாச்சு. எல்லா கிரிட்டோட இனங்களும் ஒரு செங்கல் உயரம் தூக்கி வச்சு கம்பி கட்டியிருக்கு. ஏன்னா கீழே ஆணி போட்டிருந்ததெல்லாம் கீழே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு இனிமேல் இந்த பேஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு இது. அதனால் அவுட்டர் சைட்லேருந்து அளவு எடுத்து தூக்குண்டு விட்டு கல் வச்சு அந்த கல்லுக்காக நூல் கட்டி அளவு பார்த்துட்டு இருக்கிறோம். அவுட்டர் பார்த்துட்டிங்களா? அவுட்ரு காட்டிடுறீங்களா? அங்கே பிடிச்சிங்க காட்டு. எங்கள் அவுட்ரு ஒரு அடியில் பிடிங்க. ஒரு அடியில் பிடிங்க. 57, 56 அளவு 57 இருக்கு. ஓகே. அப்படி இந்த அவுட்ரு பார்த்தலாமா? அங்கே ஒரு அடியில் பிடிச்சிருக்கா? 32 33 இருக்குது. ஓகே. நம்ம அந்த ஓரம் 2 ஓரமும் பார்த்தோம். அடுத்து இந்த ஓரம் பார்க்க போகிறோம். அளவு காட்டுங்க. ஒரு நூல் டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, கரெக்டாக இருக்கா? எவ்வளோ இருக்குது? 33.25 இருக்குது. இது ஒரு பக்கம் லைனு 11 சார். அந்த பக்கம் வந்துக்கிறேன். குடிங்க. சாட்டரில் பிடிப்பா. சாட்டர் லைன் இருக்கா? நூலில் படி பரவாயில்ல. 16 1.5 மிஸ்ரி 1.5 அடி சேர்த்துக்குங்க. 17 7.5. அவுட்ரு 17 7.5. ஒரு நாள் பிடிச்சா 18 7.5. ஏன்னா வைங்க சிங்கிள் இருக்குண்ணா. டேப்பர் இவ்வளோ டேப்பர் இல்லை ஒன்றும் ஆகாது. சின்ன வயர் தானே. இப்போ தான் சாப்பிட்டணும். 18 7.5 தள்ளுங்க சார். டேப்பை கரெக்டாக பிடிச்சிங்க டைட்டாக. இன்னும் லேசாக தள்ளுங்க. கரெக்டாக 18 7.5. சரி, ஓகே. வெள்ளை தள்ளுங்க மிஸ்ரே. அப்படியே பட்டக்கணம் தள்ளுங்க. இன்னும் தள்ளுங்க. போதும். இந்த பக்கம் போதும். எப்போவுமே லைன் பார்க்கும்போது நூலை விட வெளியில் இருக்கணும் பட்டக்கணும். இது நல்லா ஸ்ட்ராங்கான சாட்டர். எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, 2 பக்கம் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து லைன் பார்த்துருக்குது. கார்னர்ஸு 4 லைன் பார்த்தாச்சு. இந்த 4 நம்ம போட்டுக்கலாம். இது வந்து அளவுகள் வைக்க போகிறோம் அடுத்தது. தண்ணி ஃபுல்லாகவே நின்றுது. கம்ப்ளீட்டாக வந்து இறச்சி தான் விட்டோம். நேற்று இறச்சி விட்டது. அதனால தான் ஒரு இதுவாக இருக்குது. கொஞ்சம் மண் எடுக்கும் போதே சொன்னேன், லேசாக கொஞ்சம் வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் அதிகமாக இறங்கின மாதிரி இருக்குது. தேவைப்படுற குழிக்கு மட்டும் கொஞ்சம் மண் அள்ளி போட்டு
ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு காயின்ட்டு போட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வேலையை ரெடி பண்ணோம். இப்போ நம்ம அந்த கிரெட்டு அளவு நம்மளுக்கு இருக்குது ஃபிக்ஸடு. அதுலேருந்து இந்த அளவு பார்க்க போகிறோம். 14 அடி 3 அங்குலம். ஒரு அளவு பிடிச்சிக்கப்பா, கல்லாட்டாத. 14 அடி 3.5 15 3.5. ஓகே. இந்த பக்கம் பார்த்துருங்க, கட்டுங்க. 15 3.5. ஓகே. 24 2 அங்குலம். நூலையும் சரி பண்ணுறேங்க. ஒரு வேளை கட்ட அப்படிங்க. சரியா? எவ்வளோ இருக்குது? 24 2. சரி. கல் வச்சுக்கிறோம். 19 அடி கரெக்டாக. கரெக்டாக 19. ஓகே சார். கல் கரெக்டாக இருக்கு. நூலை சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? 19 அடி வைங்க. கல் ஓகே. நூலை சரி பண்ணுறேங்க கேவா. இப்போ அவுட்டர்லேருந்து 18 போட்டு என்ன கொஞ்சம் இறக்கிங்க. நூலுக்கு கம்பியை தூக்கி இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படி பார்த்தீங்க 18 அடி. டேப் கட்டாக இருக்கா? 18 அடி. டேப் கட்டாக்கா? ஓகே. நூலை சரி பண்ணுறேங்க. லேசாக வெளில இல்லைங்க வச்சு ஒரு நூல் உங்கள் பக்கம் இல்லைங்க. சாட்டையே போதும். இங்கே இருக்கும். ஓகே. அது லாஸ்ட்டு பண்ணிட்டீங்களா? அந்த லாஸ்ட் இது ஓகே. அதான் பார்த்து அது கார்னர்லாம் பார்த்தாச்சு. சரி. இது போட்டுடலாம். ஜல்லி குத்தணும். அது ஜல்லி குத்தியாக்கா? சரி. சாட்டர் கலட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் தூள் போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இந்த பக்கம் ஓகே. பாருங்க சார். ஓகே. ஓகே. இதில் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு சாட்டர். இப்போ தள்ளணும்ல. சரி, அந்த கை உள்ள தள்ளுங்க. அந்த கை லைட்டாக இல்லை, அந்த கை வரணும் தள்ளுங்க. அப்படியே இருக்கட்டும். கைடுங்க. இந்த பக்கம் ஓகே. 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 இது ஓகே. போட்டோ நிற்கும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 ஷாட்ரு நம்மக்கிட்ட இருந்தது. நம்மளுடைய சைட்டில் இருக்கிறது 18 காலம். 11 ஷாட்ரு மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 ஷாட்ரு மட்டும் பிரித்து போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பக்காவாக மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஷாட்ரு போட்டும் காயின்ட்டு போட்டு பிரிச்சுட்டு இருக்கிறோம். க்ளீனாக வந்திருக்கு எல்லாமே. ஷாட்ரு போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து காங்கிரீட் வந்து நம்ம காலமுக்கு என்ன கிரேடோ, இங்கே M20 தான் கிரேடு, M20 கிரேடுக்கு மிக்ஸ் பண்ணணும். காயின்ட் வந்து நல்லா பதமாக காலத்துக்கு போடுற ரேஷியோவில் இருக்கணும். பதமும் கரெக்டாக இருக்கணும், தண்ணியும் கரெக்டாக இருக்கணும். காயின்ட் போட்டு ஜல்லி குத்தி விடணும். கல்ட்ர ஷாட்டருக்கு சிமெண்ட் போடணும். இப்போ கல்ட்டாமல் 7 ஷாட்டர் கூட போகிறோம். அதுக்கு வந்து சிமெண்ட்டு
போட வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு தான் கட்ட போகிறோம். ஷாட்ரு 18 ஷாட்டருமே போட்டு முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக. ஒரு 7 ஷாட்ரு மட்டும் மாட்டியே இருக்குது. 11 ஷாட்ரு பிரிச்சிட்டோம். கையில் இந்த 11 மாட்டிட்டு 7 பிரித்து போட்டிருக்கோம். காலம் லேப்பிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. மொத்தம் வந்து 11 அடி ரூஃப் பாட்டம் கணக்கு, 11 அடி வரும் ரூப் டாப்பு. அதில் பீம் 1 அடிங்கிறதால 10 அடி கணக்கு. அதில் வந்து இந்த படிக்கட்டு வர ஏரியா தவிர மீதி காலம் எல்லாம் 11 அடி 10 அடி வரணும். 9 அடி பெட்டி கொஞ்சம் இருக்குது, வாடகை கட்டிருக்கோம். மீதி எங்கிட்ட சொந்த பெட்டி இருக்குது. 12 14 பெட்டி இருக்குது கையில். மீதி பெட்டி மட்டும் ஒரு 4 பெட்டி வாடகை எடுத்துகிட்டு, அதுவுமே 9 அடி பெட்டி அடுத்த நாள் லிஃப்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது 7 அடி பெட்டி, அதையும் லிஃப்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஒரு செட்டு போட்டு அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு மேலே ஏற்றி போடுற மாதிரி பிளானு. இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. ஷாட்ரு போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம இப்போ அவுட்ரு வாலிலேருந்து தூக்குண்டு விட்டு அந்த கொஞ்சம் பள்ளம் பறித்து அளவு வச்சுருந்ததுலேருந்து கல் வச்சு எல்லா அவுட்ரு அளவும் செக் பண்ணிவிட்டு கிராஸ் அளவும் செக் பண்ணிவிட்டு ஷாட்ரு போடுறோம். ஷாட்ரு போடும்போது வந்து காங்கிரீட் ரேஷியோ வந்து கண்டிப்பாக பக்காவாக பார்த்துக்கணும். ஷாட்ரில் வந்து ஜல்லி குத்துறது இதெல்லாம் சரியாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு அடுத்தது வந்து காலம் லேப்பிங் பண்ணுறோம். காலம் ஷாட்ரு போட்டால் 3 நாளில் வந்து கண்டிப்பாக வெட்டிமேட்டிக் வாங்கிட்டு பண்ணணும். இப்போ இதுதான் விஷயம். இதில் பேஸ்மெண்ட் லெவலில் ஷாட்ரு போகிறதில்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இப்போ நாளைக்கு வந்து காலம் காங்கிட்டு போட போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நான் பண்ணுறேன். காலம் போட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மண்ணெல்லாம் நாளைக்கு லெவல் பண்ணுறதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டா எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொண்டை தள்ளி போகிறத பற்றி முடிவு பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. ஷாட்ரு போட்டாச்சு. அடுத்து காலம் கட்டிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து காலம் காங்கிட்டு போட போகிறோம். ஷாட்ரு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் பகிர்ந்துக்குங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை செஞ்சு பண்ணுறேன். வணக்கம்.